இன்னைக்கு வரைக்கும் இசைத்துறையில் அவரால் ஏன் கோலோச்ச முடியுது அப்படின்னா, இசைத்துறையை தவிர்த்து வேறு எதுலேயும் நாட்டம் செலுத்தாதவர் இளையராஜா சார். வேறு எதுலேயுமே அவருக்கு நாட்டம் இருக்காது. இசை தவிர வேறு ஏதாவது குறித்து அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவருக்கு அது பிடிக்காமல் போயிடும். இசையிலேயே இருக்கிறாருங்க, இசையிலேயே ஊறிட்டாருங்க, இசையே வாழ்க்கையாக வச்சுக்கிறாரு, இசையாகவே இருக்கிறாருங்கிறதுனால இசைஞானி ஐயா அவர்கள் இன்றைக்கும் கொண்டாடப்படுறாரு. ரகுமான் சாரும் அந்த மாதிரி தானே? ரகுமான் சாரும் அப்படி தான். ரகுமான் சாருக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ரகுமான் சாருக்கு அதுக்கப்புறம் யாராவது ட்ரெண்ட் செட்டர் உருவானாங்களா அப்படின்னு கூட நீங்கள் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து கிட்டத்தட்ட அவரே மேடையில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் வந்து ஏஆர் ரகுமான் சாருடைய சவுண்ட் சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவார் அவர். ஏஆர் ரகுமான் சாருடைய அந்த கம்போசிங் ஸ்டைலு, சவுண்ட் சிஸ்டம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவரும் ஒரு புது ட்ரெண்ட் செட்டை வந்து உருவாக்கினார். கிட்டத்தட்ட வந்து அரேபிய இசை வடிவங்களை பூரா தமிழ் சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்ததில் யுவன் சங்கர் ராஜா சார்